சூப்பரா இருக்கேடி. என்னடி நல்லா இருக்கே. ஏய் உடம்புக்கு முடியல. அப்படியா? என்ன பண்றது? வர வர உலக்கையே வெறுத்து போகுது. இது உலக்கையா? வாழ்க்கையே வெறுத்து போகுதியா? எனக்கு உலக்க மாதிரி ஆயிடுச்சு. உலக்க வேணும்னா இந்த வாடி பெரும் உலக்கையா இருக்கு. ஒன்னதே உலக உதவி எடுக்கலை. என்ன பண்றது? என்ன எத்தனை வயசு நம்ம கட்டுறது? ஆமா ஆமா, பெரிய தொல்லையா இருக்குது. என்ன தலைவலி? வீட்டுக்கு போனாலும் பிரச்சனை, சரி சங்கத்துக்கு வந்தாலும் பிரச்சனை. இப்ப உன்னோட வந்து பெரிய பிரச்சனையா இருக்கு. நான் வாழ்க்கையை வெறுத்து போகுதுன்னு நீ உலக்கையே வெறுத்து போகுன்ற. ஆமா, என்ன மனுஷன்? அடடா, அந்த பொம்பளை வேஷம் போடுறதுக்குள்ள நம்ம வர்ற வாடு இருக்குது. அப்படி என்னடி கஷ்டம்? ஆத்தாடி ஆத்தா, உண்மைக்கே பெண்கள் ரொம்ப பாவமியா. எப்படி சொல்ற? ஏன் தெரியுமா? ஏன் 5 நிமிஷம் லேட்டான கூட கிளம்புறதுக்கு கட்டின விஷயம் ரொம்ப கோவப்படுவாரு. ஆமா, ஏமா என்னம்மா கிளம்புற? அடி எப்பத்தாண்டி கிளம்புவேன்? பஸ் திண்டுக்கலுக்கு போயிட்டு திரும்ப திருச்சி போயிட முடியும். எப்ப எவ்வளவு நேரம் கிளம்புவேன் மாதிரி. சரி, இந்த பொம்பளை வேஷம் நான் போறதுக்குள்ள எடுக்கிறத எடுத்து வைக்கிறத வச்சு மாட்டுறதுக்குள்ளேயும் சேர்க்கறத சேர்த்து போதும் போதும் ஆகி போயிடுச்சு. ஆனா உண்மைக்கே சொல்றேன், இந்த 13, 14 வயசுக்கு இளத வயசு அறியா பருவம் இருக்கிற வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏன்னா ஆடி பாடி விளையாடக்கூடிய வயசு. ஓஹோ, இந்த 20, 21 வயசுக்கு மேல கல்யாணம் பண்ற பக்குவம். சரி, கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா நம்ம குழப்ப ஓஹோ குழப்பாயிரும். ரொம்ப கஷ்டமாயி போயிடும். அப்படி கஷ்டப்பட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. மாமனார் மாமியா இல்லாத வீட்டுல கல்யாணம் பண்ணோம்னா கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். ஏன் இருக்கிறத கொடுத்துட்டு வாழ்றது அதை விட ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சரி சரி, இதே மாமனார் மாமியார் நாத்தனார் கொழுந்தனார் இருந்தா மாமனார் நடக்க முடியாம இருப்பாரு. அப்பதே மருமகள்கிட்ட கேட்பாரு. என்ன கேட்பாங்க? ஏமா காப்பி ஓட்டு வந்து கொடுக்கறது அப்படின்பாரு. சரி, காப்பி ஓட்டு கொடுத்தாலும் அடுத்த மாமியா கேட்க. என்ன கேட்க? ஏமா மாமனாருக்கு காப்பி ஓட்டு கொடுத்துட்டேன், இந்த அத்தைக்கு இது எடுத்து கொடு அப்படிங்க. இந்த வெத்தலாக்கு போடுறாங்க, வெத்தலாக்கு போய் அதை எடுத்து கொடுங்க. சரி, இதுல கொழுந்தனார் ரொம்ப படிச்ச மேஸ்திரி மாதிரி சவடாலாம். ஓ சவடாலு. என்ன நீ சாப்பாடு ரெடி ஆயிருச்சா? சாப்பிடணுமா இல்ல? என்ன விட்டுட்டாங்க அவங்க. இதே இந்த நாத்தனா இருக்குது, கட்டின பொண்டாட்டிக்கு புருஷன் பூ வாங்கி கொடுத்து பொட்டு வாங்கி கொடுத்து வைக்கிறதா இருந்தாலும் கூட என்ன அப்படி என்ன அதுல ஒரு சண்டை. என்ன சண்டை? அதுல 2 பிள்ளைய ஆயிப்போச்சுன்னு வை. ஒரு உள்ள பாலு கழுகும், சரி, ஒரு உள்ள இது கழுகும், கக்காவுக்கு மோரு கழுகு. அந்த பிள்ளைய பாக்குறதா, மாமனாரை பாக்குறதா, இல்ல மாமியார பாக்குறதா, இல்ல கொழுந்தனார பாக்குறதா, இல்ல நாத்தனார பாக்குறதா, இல்ல அழுகுற பிள்ளை ரெண்டையும் பாக்குறதா, எதை பாக்குறது? இல்ல புருஷன் பேச்சத்தை கேக்குறதா? பொம்பளை எவ்வளவு கஷ்டப்படுறோம் பத்தியா? ஆம்பளை எனக்கு நானே நீ செவனேன்னு போயிடுற. ஆமா, குடும்பத்தை கட்டி கேட்கறது யாரு? பொம்பளை தானே. இந்த பொம்பளை வேஷம் போட்டுட்டு நானே இம்முட்டு பேச்சு பேசுறேனே. பொம்பளை இருந்தா எம்முட்டு உனையெல்லாம் கழுவி ஊத்திருக்க நீ பேசுற பேச்சுக்கு. அவர் சும்மாவா இருக்கிறது? அப்புறம் ஆல்ரவுண்டு சொல்லுமா, நாளைக்கு வர்றியா? எங்க விளையாடத்த? நமக்கு அந்த விளையாட்டு பிடிக்காது. அப்புறம் நம்ம ஆய்க்கிற விளையாட்டு தான் பிடிக்கும். ஓ, உடனே டொங்காசு போயிட்டேன். மைசூர்காரி வரீங்களா? ரெடி? இன்னும் கல்யாணம் வேற ஆகலைங்கிற. உன்னை கூட்டிட்டு போய் என்ன பண்றது? கூட்டிட்டு போய் நம்ம 2 பேரும் பேட் அடிச்சுட்டு விளையாட வேண்டியதே. அப்புறம் இந்த கூட்டத்துல யாரும் ஒருத்தர் கல்யாணம் பண்ணலான்னு பாக்குறேன். யார கல்யாணம் பண்ணுவோம்? கொஞ்சம் பழைய கையா பாப்போம். ஆமா, ஏன்னா வயசானவங்க நின்று நிதானமா பொறுமையா வேலை விட்டு செய்வாங்க. எந்திரிக்கவே 1 மணி நேரம் ஆகும், உட்கார்றதுக்கு 1 மணி நேரம் ஆகும்.
நம்ம கிளம்புறதுனா போயிட்டு வருதுன்னா அது பஸ் சென்னை போயிட்டு வந்தாலும் கூட செவனேன்னு இருக்கு அந்த வண்டி. இங்க செருப்பு இருக்காது. எடுத்தாவல பண்ண முடியும். இளவட்ட பசங்களை கல்யாணம் பண்ணா அது வந்தமா போனமா போக வேண்டியது. அப்படி இருக்க கூடாது. யார பாப்போம்? இந்த பச்சை சட்டை போட்டிருக்காரு கீழே, அவரு தாயத்தோ வேணாமா? ஏமாமா அப்படி சொல்ற? இல்ல இல்ல, அவருதே தலைய குத்த போட்டுட்டு உட்காந்துருந்தாரு. வயசுல எத்தனை குண்டா சட்டியை உடைச்சாரோ. உடைச்சிருப்பாரு. யாருக்கு தெரியும்? அப்புறம் ஆல்ரவுண்டே சொல்லுமா, இருந்தாலும் காட்டுக்கு போகணும். காட்டுக்கா? சந்திரமதி அம்மாவை பார்க்கணும். சந்திரமதி அம்மா இல்லையோ, வள்ளி அம்மா. காட்டுக்கு போகணும். சாவித்திரி அம்மா அது நாளன்னைக்கா? அது நாளானைக்கு. வள்ளி அம்மாவை பார்க்கணும். சரி. எனக்கு முன்னாடி ஒருத்தி வந்தாளா? வந்தா. அவ பேரு மல்லாக்க. அவ பேரு மல்லாக்க. அப்ப அவ பேரு மல்லாக்க, அவ பேரு குப்பரக்காவா? வள்ளியம்மா வரணும். சரி. அதுக்கு முன்னாடி தோழி, உயிர் தோழி வரணும். உயிர் தோழி அவளை கூப்பிட்டு இன்னைக்கு பொங்க வச்சிடணும். சரி. கூப்பிடுவோமா? நான் கூப்பிடுறேன். கூப்பிடு. அம்மா. என்ன பிச்சை எடுக்கிற மாதிரியே கூப்பிடுறாங்க. அண்ணன் வெட்டிக்கார வந்திருக்காக, தம்பி மிருந்தக்கார வந்திருக்காக, மச்சான் தாளக்கார வந்திருக்காக. அம்மா சிம்மு. என்னது சிம்புவா? அது பேரு சிம்புரடியா? நான் சுருக்கமா செல்ல மாத்திருக்கேன். ஓ சிம்பும்ப. வாடா அம்மா சிம்பு. அப்ப தம்புக்கு என்ன கூப்பிடுவேன்? வாடி ஆட்டி அழைச்சவனா இந்த ஊரை கெடுத்தவன். ஆமாடி. நாங்களே எவ்வளவு வேமாட்டோம்ல. சரி. நீ மட்டும் என்ன அவ்வளவு மெதுவா வரவ? ஏண்டி, நான் வச்சிருக்கிறது என்ன ஒரிஜினலா? பூரா அம்மட்டு டூப்ளிகேட் தான். எடுத்து வைக்கிறத வச்சு மாட்டுறது போதும் ஆகி போயிருது. அப்புறம் என்ன பண்றது? பூரா டூப்ளிகேட் தான். ஆமா. சரி. டூப்ளிகேட் அறுந்துட்டு போகுது. அது என்ன 101? அப்படி கொஞ்சம் சத்தமா கேட்டதா சொல்லுங்க. நான் கேட்டறேன் உன் சார்புல. இல்லடி. அது என்ன 101? உன் சந்தேகத்தை இப்ப நான் தீக்குறேன். சொல்லு. 3 நாளா சூடு குடிச்சுச்சு. சரி. எங்க தாத்தாட்ட கேட்டேன். தாத்தா 3 நாளா சூடு குடிச்சுச்சு, சூட்டை தணிக்கலாம் என்ன வழின்னு கேட்டேன். சரி. அதுக்கு அவர் சொன்னாரு, ஏற்கனவே 2 நாளா கட்ட விரல போட்டேன், சூடு தனியல. நீ தொப்புல சுத்தி 101 போட்டு செஞ்சிருந்தாரு. தொப்புல சுத்தி 101 போடுறதுக்கும் சூட்டை தணிக்கிறதுக்கு என்ன தாத்தா சம்மந்தம்னு கேட்டேன். அதுக்கு அவர் சொன்னாரு, இந்த ஒண்ணு அழிஞ்சா இந்த ஒண்ணை தூக்கி இதுல ஓட்டுக்கலாம், இந்த ஒண்ணு அழிஞ்சா இந்த ஒண்ணை தூக்கி இதுல ஓட்டுக்கலாம். நம்ம அம்மா கூப்பிடணும், காவலுக்கு போனோம். இல்ல சொல்லணும்ல. புரிஞ்சிருச்சானே? கேட்டவர் யாரு? புரிஞ்சிருச்சா? அந்த புளிச்சட்டை. அம்மா அம்மா அம்மா. ஆதியில செய்தி சொல்லி எனக்கு செய்தி சொன்ன மன்னவர்தான். சொன்ன சொல்லி நெத்தியில குங்குமத்தை வச்ச மன்னவர் மன்னவர்தான். அழகிய மன்னவர் மன்னவர்தான். ஆதியில செய்தி சொல்லி அவளுக்கு செய்தி சொன்ன மன்னவர்தான். எனக்கு செய்தி சொன்ன மன்னவர்தான். கூட நீர் போல மாமை கூட தேர்ந்திருப்போம்.
இங்கே வள்ளியாக நடித்த அருமை சகோதரி மஞ்சுளா அவர்களுக்கு MC அவர்கள் கேப்டன் பாடல் பாடியிருக்காங்க 50 ரூபாய் வெளிப்படுத்தியுள்ளார்கள். அன்படுத்தி பெரும்படுத்தி அன்பு உள்ளத்திற்கு மனமார்ந்த நன்றி கிடந்த MC பழைய சரக்குமா கிடைக்க மாட்டேங்குது. புதுசா அரவணைக்கு வேலையை சேர்த்திருக்கோம். இவதான் அழகுன அழகு அப்பூட்ட அழகுடி. அப்படியே அழகெல்லாம் அப்பிட்டாங்கம்மா. எதுல வச்சிருக்காங்க? அழக சுலகா வச்சிருக்காங்க. உனக்கு அப்படி சரி, அப்பாட போனீங்களா? அப்பா விஷயத்தை சொன்னா என்ன சொன்னா? காணமாடி வருவதை காணமாடி விரட்ட வேண்டும். மைக்கு நல்லா போட்டிருக்காரு. ஏன் இந்த கத்துல வானபாடி வரவர்களே காணபாடி விரட்ட வேண்டும். இப்படி இருக்கு. அவளும் போயிட்டு வரணும்னு சொல்லிருக்காரு. தாய் சிந்தது கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை, தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை. புள்ள அப்படியே பழகிருச்சு. வேற ஒண்ணுகள் மேல மேல போய் பழகி. ஆமா, அந்த பிள்ளைய என்ன சொல்லிருக்காரு? அங்க வேற பிரச்சனை நடக்குதுமா, நீங்க இங்கிட்டு வாங்க. முருகா முருகா முருகனுக்கு தான் கூப்பிட வேண்டும். ஆமா, வேற வேற யாரும் வழி இல்லை. ஆமா, இன்னைக்கு வள்ளி திருமணம் அல்லவா? சரி பேசிக்கிட்டு வந்து நந்தவனம், அருமையான நந்தவனம். மான்கள் துள்ளி துள்ளி ஓடுகிறது. மயில்களாம் எப்படி ஆடுது? எப்படி ஆடுகிறது? மரங்கொத்திலாம் செய்து டக் டக் என்ற ஓசைகள் கொடுப்பதால் குறிஞ்சியிலே பூ வளர்ந்து குடுகுதடி தன்னாலே குடுகுடுத்த பட்டுரடி பரத்திரடி உன்னாரே கொடுதானகனா ஏ கதனகனா கொடுதானகனா ஏ கதனகனா குறிஞ்சியிலே பூ வளர்ந்து குடுகுதடி தன்னாலே வெளிமலை மான்கள் எல்லாம் கொள்ளுதடி மலையிலே விளக்கு வைத்த கல்குணாக முழங்குதடி மலையிலே வெளிமலை மான்கள் எல்லாம் கொள்ளுதடி மலையிலே விளக்கு வைத்த கல்குணாக முழங்குதடி மலையிலே முத்து மாலை பவள மாலை மின்னதடி கருதிலே மூன்று கால முழக்க சொல்லு திறமிருக்குது மனதிலே முத்து மாலை பவள மாலை மின்னதடி கருதிலே மூன்று கால முழக்க சொல்லு திறமிருக்குது மனதிலே குறிஞ்சியிலே மலர்ந்து அவளே கொடுங்கிறடி தன்னாரே தான தன்னா தன்னா கொடுதான தன்னா மயில் இருக்குது குயில் இருக்குது வெள்ளி மலை நிலத்திலே மயில் இருக்குது வினை இருக்குது வஞ்சியரி முகத்திலே போயா போயா மயில் இருக்குது குயில் இருக்குது வெள்ளி மலை நிலத்திலே மயில் இருக்குது வினை இருக்குது வஞ்சியரி முகத்திலே பால் மணக்குது மழை மணக்குது பருவ கூட வனத்திலே தேன் இருக்குது திணை இருக்குது வீடு வத்தினு குளத்திலே பால் மணக்குது மழை மணக்குது பருவ கூட வனத்திலே தேன் இருக்குது திணை இருக்குது வீடு வத்தினு குளத்திலே குறிஞ்சியிலே ஓடே எங்க போற? நீ பாடுவாயா? நல்லா பாடுவாயா? ரெண்டே பாடுவாயா? நல்ல பாட்டாமா? ஏண்டி? அடி நான் உன்கிட்ட கேட்கிறேன். சும்மா தாராளமா கேள்வி. காசா பணமா? நான் வேணுங்கிறத கேள்வி. நீ பாட்டு பாடுவீல? ஆமா. நீ பாட்டு பாடல. பாட்டு பாடையில நான் பார்க்கணும். ஆ? பாட்டு பாடையில நான் கவனிக்கணும். பாட்டு பாடுறப்ப சரி. நான் பார்க்கணும். பார்க்கணும். எங்க நீ பாடு பாப்போம். நான் பாடையில நீ பார்க்கணும். உன் நெஞ்சுக்குள்ளே என்ன இருக்கு சொன்னால் தெரியுமா? கைய உடனே இங்க வைப்பேன்னு உனக்கு தெரியாதா? இது பழையதும் நீ பந்து இருக்குது சொன்னால் புரியுமா? வெட்டி வேறு மாசம் விரல விட்டா கூசும் நான் ஒரு சிந்து சாக்கடை பொந்து நாத்தா போற கோவில தண்ணி இருந்தும் டப்பா இருந்தும் சிறந்த கோயிலும் இல்லை, தம்பி கொண்டாட்டிக்கு குண்டியும் இல்லை, ஆயிரம் உறவில் பெருமைகள் இல்லை, அண்ணன் கொண்டாட்டிக்கு அதுவும் இல்லை. கடை வாங்கி வச்சிருப்பாங்க. அந்த நிலாவத்தானா கையில பிடிச்சி
எங்க எங்க கொஞ்சம் நான் பாக்குறேன், கண்ணை மூடு கொஞ்சம் நான் காட்டுறேன். நான் காட்டுறேன். இருக்கட்டும், அம்மா கூப்பிடணும், அம்மா கூப்பிட்டு நம்ம காவலுக்கு போகணும். அம்மடி அம்மா ஆ, அம்மா பொசுக்கு பொசுக்குன்னு எங்கேயோ போறாங்களே, அம்மா. எங்க போறாங்க அம்மா? இல்ல காட்டுக்குள்ள சிங்கம் கரடி யானை அம்மா. எல்லாம் வந்துரும். சும்மா சும்மா உன்னை நினைச்சு நான் ஒரு பாட்டு பாடியா பாடியா உன் விழியும் என் விழியும் உன் விழியும் என் விழியும் உன் விழியும் என் விழியும் அப்புறம் என் புளியும் உன் விழியும் என் வாழும் சந்தித்தான். நீங்க ஆடுங்கம்மா. அம்மா, ஒரு பாட்டை போட்டு ஆடுமா. ஏன் அந்த பல்லாக்கு குதிரையில எப்படி வந்தா எப்படி இருக்கும்? பல்லாக்கு குதிரையிலே மவனி வரும் மீனாட்சி, பாண்டியரு சொக்கருடன் பாசமச்ச ராஜாதி. பல்லாக்கு குதிரையிலே மவனி வரும் மீனாட்சி. இப்ப வேணா பல்லாக்கு, அப்புறமா பல்லாக்கு போட்டுக்கலாம். மயிலாட்டும் பறையில நகை வாங்கி இருப்போம். நகை போகாத ஊருமில்ல, நகை போகாத வீடுமில்ல, நகை போகாத ஊருமில்ல, நகை போகாத வீடுமில்ல. என் மயிலாட்டும் பறையில நகை அவளுக்கு இருக்குது ஆட்ரா, சரி எனக்கு இல்லையே, நான் எங்க போய் ஆட்டுறது? திருச்சி சேலம் ராணி போல என்ன பண்ணிட்டு இருக்க? அவ சாணி மிதிச்சிட்டு இருக்கான். ராணி போல நாட்டியமா பெருமே அப்படி விடாத விடாத. ஏய், ஏய். சந்தைக்கு வந்த கிளி சாட சொல்லி பேசுதடி சந்தைக்கு வந்த கிளி சாட சொல்லி பேசுதடி முத்தமா முத்தமா பக்கம் இருக்குமா முத்தமா முத்தமா பக்கம் வரவே. ஏ குத்தாலத்தை மானே. முத்தமா முத்தமா ஏ தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா அந்த சூரிய மலைக்கு சேர்த்து விடுங்க மாமா. என் கண்ணு தட்டி காத்திர கிடக்கிற சாமி சாமி சாராயத்தை ஒத்துட்டு ஆஹா, ஒரு ஒக்கா அள்ளுது ஒரு ஒக்கா அரைக்குது. அடி சாராயத்தை ஒத்து சென்னையில காத்தே. அடி உட்காந்து யோசிப்பாங்களா, இல்லை
வச்சுக்கிட்டு உட்காருவாங்களா ஏய் என்னடா ஆச்சு தேரோடும் கிருஷ்ணா தேரோடும் என்னை சிறார் மதுரையிலே உடால் கொண்டாடும் ஒயிலாட்ட ஏய் எங்க ஓடுது இங்க தேடு கோயிலுக்குள்ள போயிடுச்சு தேரெல்லாம் ஓரம் கட்டி பாட்டியாச்சு ஆலோ ஆலோலம். கையத்துக்கு வரி ஆடலாம் சாடலமே ஆலோ 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 ஆலோவே சிறு சிறு சிறுகளா சிறு பாப்பா பண்ணைகளா சிறு சிறு சிறுகளா சிறுகளா பப்பைகளா ஆலோ 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 ஆலோவே ஆலோவே ஒரு பரம் ஓடி போகல எல்லாம் யானை பறவை இது வேணுமலை சாரல் கண்டிப்பாக தவம் செய்யக்கூடிய முனிவர்கள் யானைகள் யாரும் வருவார்கள் யார் வந்தாலும் தக்க மரியாதை கொடுத்து அனுப்புவோம் தப்பா தவற பேசக்கூடாது ஆலயம் சோ ஆலோலம் சோ